மச்சான் ஒன்றி வாய்க்க தண்ணி வந்துருச்சுங்களாமா? அவ அத்தனை அடிப்பு. அண்ணா அந்த கீரை செங்கீரை 2 கத்தை கொடுங்கண்ணா. 2 கத்தை 30 ரூபா. பீக்கிங்காய் எவ்வளோன்னு பார்த்து அதுவும் கொடு. பீக்கிக்காய் 5 ரூபா. அப்புறம் மிக்சர் 2 பாக்கெட்டு முறுக்கு. சரி மொத்தம் எவ்வளோ ஆச்சுங்கண்ணா? மொத்தம் கீரை மொத்தம் 200 ரூபா கண்ணு. அண்ணா காசு வேற கொண்டு வந்த தொலைஞ்சு போச்சுங்களேங்கண்ணா. நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்து கொடுக்கட்டுங்களா? மா இங்க பாரு, காசுல எந்த பொருளும் கிடையாது. உனக்கும் காசு எடுத்து வச்சு பொருள் எடுத்துட்டு போ. சரி இந்தாங்க, அப்படின்னு உங்க பொருள் நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. பாவா அதெல்லாம் கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்துருங்க. மீதி 300 ரூபா இருக்குது. ஆமா நான் 3 பேர் ஆளுக்கு 100 வச்சுக்கலாம். பாப்பா சரி பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். நீ இப்போ வாங்கிட்டியல்ல? ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போ போ போ. எவ்வளோப்பா? 200 ரூபாமா? 200 ரூபாய் இருந்தா மீதி 300 ரூபா கொடு. ஏமா காலங்காலத்துல வியாபாரத்துக்கு வண்டியா? இது பொம்மை நோட்டு. இது பொம்மை நோட்டா? இந்த பொம்பளை யாருன்னு தெரியாது, கடைக்கு வந்து பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். எங்களுக்கு யாருன்னு தெரியாது தம்பியோ. அங்கிட்டு வேடிக்கை பார்க்கறதா? அம்மா காசை கொடுத்து இடத்த காலி விட்டு கட்டி வச்சு அடிச்சு போடும் பாத்துக்கோ. கூட்டமா இருக்கு மாமா. மாமா மாமா என்னன்னு தெரியல, பக்கத்து வீடு ரொம்ப கூட்டமா இருக்குது மாமா. யாரு? வனஜா வீட்லயா? இல்ல சரச வீட்ல. எனக்கு என்ன போட்டு தெரியும்? போன் பண்ணி கேளு மாமா, நீ தானே பேச, போன் பண்ணி கேளு. சரி. ஹலோ ஹலோ ப்ரோ, என்ன உங்க மாமா வீட்ல கூட்டமா இருக்காமா? ஆமா ப்ரோ, எங்க மாமாவோட வைஃப் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க வளர்த்துட்டு இருந்த நாயை அவங்களே புடிச்சு கடிச்சு போடுச்சு ப்ரோ. நாய் கடிச்சு போடுச்சா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ, அந்த நாய் கடிச்சதுல தொப்புள சுத்தி 16 ஊசி போட சொல்லிட்டாங்க. என்ன பண்றது தெரியல ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல அந்த நாயை மட்டும் ஒரு வாரத்துக்கு எனக்கு கடன் கொடுக்குறீங்களா? திருப்பி கொடுத்துறேன் ப்ரோ. அவங்க வீட்டுக்கு வெளிக்கிற கூட்டம் எல்லாம் அவங்கள பார்க்க வரல, அந்த நாயை கடன் கேட்டு வந்திருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? நானே அந்த நாயை வாங்கலாம்னு தான் வந்தேன் ப்ரோ. நீங்களுமா? Doggy, 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 doggy style na. வணக்கங்க. வாங்க பாருங்க. உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுங்க. 6 மாசமா சும்மா தான் இருக்காரு. நீங்க ரீல்ஸ் எடுக்கும்போது உங்க ஸ்டாண்டை தூக்கிட்டு வரக்கு ஆள் வேணும்னு விளம்பரத்துல கொடுத்துருந்தீங்க. அந்த வேலை எங்க வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. நாங்கள் ரீல்ஸ் எடுக்கும்போது ஸ்டாண்டை தூக்கிட்டு வரதில்ல உங்களுக்கு எந்தவித கௌரவ குறைச்சல் இல்லை அப்படின்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. நாளைக்கு வர சொல்லுங்கள், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரீல்ஸ் எடுக்க டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிங்க. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலேங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சிங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு 4 பேர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது, அதுக்காகத்தான் சொன்னேன். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலையுமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு. மாமா, ஏப்பட்டு நான் உங்களுக்கு யாரு? நீதான் பட்டு என் உலகம். அப்படியா மாமா? நான் தான் உங்க உலகமா? ஏன் மாமா அப்படி சொல்றீங்க?
மாமா பட்டு நியூ இயர் வரப்போகுதுல்ல மாமா, இந்த நியூ இயர்ல இருந்து நைட் சீக்கிரமா தூங்கி கால் நேரமா எந்திரிச்சு வாசு தொழிச்சு கோலம் போடலான்னு இருக்கிறேன் மாமா. அது மட்டும் இல்ல, போன் அதிகமா யூஸ் பண்றது கிடையாது, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடலான்னு இருக்கிறேன் மாமா. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். பட்டு இந்த முடிவெல்லாம் போன வருஷம் பண்ணிருந்தா இன்னும் நம்ம எங்கேயோ போயிருக்கலாமே. போன வருஷம் இந்த முடிவு எடுத்துட்டேன் மாமா. போன வருஷம் எடுத்துட்டியா? அப்ப இது 2வது வருஷமா? இல்ல மாமா, இது 7வது வருஷம். கரையேறி வந்த மீனு கருவாடா போகும்னு புரியாம போச்சே நண்பா. ஏய் தம்பி, டேய் ஏன்டா டியூஷன் போறியாடா இன்னைக்கு? அம்மாவே சொல்லி கொடுத்துச்சு. அம்மா சொல்லி தராப்லையா? என்ன சப்ஜெக்ட்? இங்கிலீஷ். சரி, ஒரு நிமிஷம் கூட பேனா கூட. என்ன பட்டு? SUSURE சூரி. சரி, இது என்ன பட்டது? PURE பூரி. நாங்க டியூஷனே போய்க்கல. சரி குடுப்பா. முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். நல்ல நண்பன் வேண்டும் என்று நீ சாப்பிடவே இல்லையா மாமா? சீ. சார் குட் மார்னிங் சார். வணக்கங்க சார், நாங்கள் லோக்கல் சேனல் வந்திருக்கோம் சார். லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு சார். சார், நீங்கள் இந்த குறைந்த காலத்தில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களே, இந்த வளர்ச்சிக்கு யார் சார் காரணம்? என்னோட வளர்ச்சிக்கு எங்கள் அப்பா தாங்க காரணம். என்னது உங்கள் அப்பாவா? மை காட். அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சொரா. அவ பந்தய பூரா நான் சிங்கிள் சொரா. ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா. ஐயா ஜிங்கிருத தங்கா ஜிங்கிருத தங்கா. ஐயா ஐயா, நீங்க டூயட் பண்ணிக்கிறீங்க. சின்ராசங்க டூயட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. எத்தனையோ பொண்ணுங்க கழுத்துல தாலி ஏறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. முதல்ல ஒரு பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறங்குறதுக்கு நீங்க காரணமாக வேண்டாம்.
பேச்ச கேட்காத இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற. இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம். எங்களை போய் தொலைட்டும். நான் பெருசா மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. கடைசியா ஒண்ணு, என்ன பிள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். லூசுடா, லூசு இல்லனே, மென்டல்.